வணக்கம். புதுவை அரசு சார்பில் நடைபெற்ற சிந்தனை சிற்பி சிங்காரவேலரின் பிறந்தநாள் விழாவில் முதல்வர் திரு ரங்கசாமி பங்கேற்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலரின் 154வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் முதல்வர் திரு ரங்கசாமி பங்கேற்று சிங்காரவேலரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அமைச்சர்கள் ராதவேலு, பன்னீர்செல்வம், தியாகராஜன், அரசு கொறடா நேரு, சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன், வாரிய தலைவர் மதி மற்றும் பலர் மாலை அணிவித்தனர். அதேபோன்று காங்கிரஸ் சார்பில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி தலைமையில் மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ.வி. சுப்பிரமணியன், எதிர்க்கட்சி தலைவர் வைத்தியலிங்கம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மனோகர், இளங்கோ உள்ளிட்ட நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து மீனவர் விடுதலை வேங்கை சார்பில் கங்காதரன் மற்றும் நிர்வாகிகளும், மீனவ ஐக்கிய முன்னணி சார்பில் விஸ்வநாதன் மற்றும் பலரும், திராவிட கழகம் சார்பில் வீரமணி மற்றும் நிர்வாகிகளும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சட்டசபை நோக்கி புறப்பட்டு பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களின் கண்டன பேரணியை மத்திய இணையமைச்சர் திரு நாராயணசாமி துவக்கி வைத்தார். புதுவையில் கடந்த ஆட்சி காலத்தில் பாப்ஸ்கோ, பான்லிப், பாசிக் உள்பட பல்வேறு துறைகளில் பணியமர்த்தப்பட்ட 4000 ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இதனை அடுத்து மீண்டும் பணியில் அமர்த்த கோரி பல்வேறு போராட்டங்களை செய்து வந்த ஊழியர்கள் முதல்வரை சந்திக்க சென்ற பொழுது தாக்குதல் நடத்திய காவல்துறையினரை கண்டித்தும், மீண்டும் பணி வழங்கிட வலியுறுத்தியும் மறைமலை அடிகள் சாலையில் உள்ள சுதேசி மில் அருகிலிருந்து பேரணியாக சட்டசபையை நோக்கி புறப்பட்டனர். பேரணியை மத்திய இணையமைச்சர் திரு நாராயணசாமி துவக்கி வைத்தார். பேரணியில் எதிர்க்கட்சி தலைவர் வைத்தியலிங்கம், மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ.வி. சுப்பிரமணியன், முன்னாள் அமைச்சர் நமச்சிவாயம், வட்டார காங்கிரஸ் தலைவர் ஏ.கே.டி. ஆறுமுகம், காங்கிரஸ் பிரமுகர் சிவக்குழந்து, திராவிட முன்னேற்ற கழக மாநில பொருளாளர் அனிபால் கென்னடி, தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம் உள்பட பல்வேறு கட்சியினரும் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களும் கலந்து கொண்டு ஊர்வலமாக அண்ணா சாலை, நேரு வீதி போன்ற முக்கிய சாலைகள் வழியாக சட்டசபையை நோக்கி சென்றனர். அப்பொழுது அவர்களை ஆம்பூர் சாலை அருகே போலீசார் தடுத்து நிறுத்தினர். எனவே ஊழியர்கள் கோரிக்கையை வலியுறுத்தி கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி அமுதவன், முன்னாள் முதல்வர் ராமச்சந்திரன், முன்னாள் அமைச்சர் காந்திராஜ், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் இளையராஜா, திமுக இளைஞரணி அமைப்பாளர் முகமது யூனுஸ், துணை அமைப்பாளர் திருவண்டார்கோவில் காந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது மத்திய இணையமைச்சர் திரு நாராயணசாமி பேசுகையில், பணி நீக்கம் செய்யப்பட்ட 4000 பேருக்கும் வேலை வழங்கினால் அவர்களுக்கு மாத சம்பளத்தை மத்திய அரசிடமிருந்து பெற்றுத்தர தான் தயார் என்றும், பணி வழங்க கோரி முதல்வரை சந்திக்க சென்ற ஊழியரை முதல்வர் தரக்குறைவாக பேசியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மேலும் ஊழியர்களை தாக்கிய காவல் அதிகாரிகள் குறித்து மனித உரிமை குழுவிடம் எடுத்து சொல்வதாக கூறினார். மேலும் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களை மீண்டும் பணியில் அமர்த்தாமல் காங்கிரஸ் ஓயாது என்று அவர் கூறினார். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவை வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை நீதிமன்றத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பிட வேண்டும், நீதிபதி, அரசு வழக்கறிஞர், முன்சீட் நீதிபதி உள்ளிட்ட பதவிகளை நிரப்பிட வேண்டும், புதுவை உரிமையியல் நீதிமன்றத்தை குற்றவியல் நீதிமன்றத்திற்கு மாற்றிட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவையின் 13 நீதிமன்றங்களைச் சேர்ந்த 700 வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் நீதிமன்ற பணிகள் யாவும் முடங்கியது. மேலும் இந்த போராட்டம் நாளையும் தொடரும் என்று வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர். தேர்வு வரும் நேரத்தில் மின் இணைப்பை காரணம் காட்டி பல கிராமங்களில் மின் இணைப்பை துண்டிப்பதற்கு காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது குறித்து காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் வீரராகவன் கூறுகையில், +2 மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு துவங்க சில நாட்களே உள்ளது. மேலும் தற்பொழுது செய்முறை தேர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்நேரத்தில் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் உள்ள பல கிராமங்களில் திடீரென மின்துறை மின்கட்டண பாக்கியை காரணம் காட்டி மின் இணைப்புகளை துண்டித்து விட்டனர். இதனால் மாணவர்கள் பாதிப்படைந்து தெருவிளக்கு வெளிச்சத்திலாவது தேர்வுக்கு படிக்கலாம் என்று சென்றால் அங்கு தெருவிளக்குகள் கூட எரியவில்லை என்றார். மேலும் பழுதடைந்த தெருவிளக்குகளை சரி செய்யாத அரசு ஏழை மக்களின் ஒரு விளக்கு திட்ட மின் இணைப்புகளை துண்டிப்பதற்கு கண்டனம் தெரிவித்த அவர்,
தொடர்ந்து அரசின் இத்தகைய நடவடிக்கையால் ஏழை எளிய மாணவர்களின் எதிர்காலம் பாழாகிறது என்று அவர் கூறினார். புதுவை மாநில மின்சாரத்துறை திடீரென கடந்த ஒரு வார காலமாக கூனிச்சம்பட்டு, மண்ணாடிப்பட்டு, செட்டிப்பட்டு ஆகிய மண்ணாடிப்பட்டு தொகுதியில் உள்ள பல்வேறு கிராமங்களில் மின்சார கட்டணம் கட்டவில்லை என்று சொல்லி வீடுகளில் உள்ள மின் இணைப்பை திடீரென துண்டிக்கிறார்கள். 4000, 5000 கட்ட வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்திற்காக வீடுகளில் உள்ள மின்சார இணைப்புகளை அதிரடியாக துண்டிக்கிறார்கள். ஏழை எளிய மக்கள், மாணவர்கள் +2 எக்ஸாமினேஷன் வருகிற மார்ச் 1ஆம் தேதி +2 பப்ளிக் எக்ஸாமினேஷன், தற்போது பிராக்டிகல் எக்ஸாமினேஷன் நடக்கிறது. மாணவர்களால் படிக்க முடியவில்லை. அவருடைய வீடுகளில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாதிக்கப்பட்ட மாணவர்கள் தெருவிளக்கிலாவது படிக்கலாம் என்று தெருவுக்கு போனால் தெருவிளக்குகள் எரியவில்லை. பல மாத கணக்கில் தெருவிளக்குகள் எரியாத ஒரு அவலநிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த அரசாங்கம் மாணவருடைய எதிர்காலத்தை வீணாக்குகிறது. மறைந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஏழை எளிய கிராமப்புற மாணவர்களுடைய எதிர்காலத்திற்காக, கல்விக்காக பல திட்டங்களை தீட்டினார். ஆனால் நம்முடைய மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் வாழும் காமராஜர் என்று அவர் ஆதரவாளர் அழைக்கப்படுகிறார். இந்த நவீன காமராஜர் ஆட்சியிலே பரீட்சைக்கு கூட படிக்க முடியாமல் வீடுகளில் உள்ள மின் இணைப்பு துண்டிக்கப்படுகிறது. இந்த அரசாங்கம் ஏழை எளிய மக்களை வாட்டி வதைக்கிற ஒரு அரசாங்கமாக இருக்கிறது. இதுபோன்ற செயல்களுக்கெல்லாம் பொதுமக்கள் பதில் சொல்லும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. காலம் விரைவில் பதில் சொல்லும். ஹெலிகாப்டர் பேர ஊழல் வெடித்துள்ள பரபரப்பான சூழ்நிலையில் பாராளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் துவங்குகிறது. இதில் பல பிரச்சனைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் முடிவு செய்துள்ளன. பாராளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் ஹெலிகாப்டர் பேர ஊழல் வெடித்துள்ள பரபரப்பான சூழ்நிலையில் வரும் 21ஆம் தேதி ஜனாதிபதி உரையுடன் துவங்குகிறது. இதில் 26ஆம் தேதி ரயில்வே பட்ஜெட்டும் 28ஆம் தேதி பொது பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்படுகிறது. இந்நிலையில் ஹெலிகாப்டர் கொள்முதலில் நடைபெற்ற ஊழல், பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, தனி தெலுங்கானா, ரயில்வே கட்டண உயர்வு குறித்து பல பிரச்சனைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. எனவே இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் வழக்கம் போல் கூச்சல் குழப்பமாக இருக்கும் என்றும் கடும் அமளி நிலவும் என்றும் கூறப்படுகிறது. மோதல் பிரச்சனையை தடுக்க சிறப்பு பேருந்தில் பயணம் செய்யும் மாணவர்களுக்கு அடையாள அட்டை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுவை அரசு கல்வித்துறை சார்பில் கிராமப்புற மாணவர்கள் நலன் கருதி ₹1 கட்டணத்தில் மாணவர் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. சிறப்பு பேருந்துகளில் மாணவர்கள் அல்லாதவரும் பயணம் செய்வதாக புகார் எழுந்ததால் அந்தந்த பகுதி போலீசார் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 14ஆம் தேதி திருக்குனூர் பகுதி கிராமங்களில் கலவரங்கள் நடந்ததற்கு சிறப்பு பேருந்துகளில் ஏற்பட்ட தகராறு முக்கிய காரணமாக விளங்குவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் சிறப்பு பேருந்துகளில் பல வழித்தடங்குகளில் ஒரே பேருந்தில் 100க்கும் மேற்பட்டோர் பயணிக்கும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. எனவே இதுபோன்ற குற்றச்சாட்டுகள் எழுவதை தவிர்க்க புதுவை அரசு கல்வித்துறை மற்றும் போக்குவரத்து காவல்துறை இணைந்து மாணவர் சிறப்பு பேருந்துகளை கண்காணிக்க வேண்டும். மேலும் சிறப்பு பேருந்துகளில் பயணிக்கும் மாணவர்களுக்கு அடையாள அட்டை வழங்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை திருவோணி அருகே அரிசி வியாபாரியிடம் ₹3.5 லட்சம் பறிமுதல் செய்து 3 பேரை கைது செய்த போலீசார் மேலும் ஒருவரை வலைவீசி தேடி வருகின்றனர். புதுவையில் பல்வேறு பகுதிகளில் விழுப்புரத்தைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் அரிசி வியாபாரம் செய்து வருகிறார். அவர் வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் அரிசி லோடுகளுக்கு ராஜா முகமது என்பவர் பணம் வசூலித்து செல்வார். அதுபோன்று ராஜா முகமது ₹3.5 லட்சம் பணத்தை வசூலித்து மதகடிப்பட்ட அருகே சென்ற பொழுது இருசக்கர வாகனத்தில் சென்ற இருவர் அந்த பணத்தை வழிப்பறி செய்தனர். அவர்களில் ஒருவனை நல்லூர் ரயில்வே கேட் அருகே உள்ள பாலத்தில் சிலர் மடக்கி பிடித்து திருவோணி போலீசாரிடம் ஒப்படைத்தனர். அவனிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் அவன் பனையபுரத்தைச் சேர்ந்த லியோ பால்ஸ் என்பதும் அவனுடன் கோபி, மரிய வினோ ஜாக்கி, சசி ஆகிய 3 பேருக்கும் தொடர்பு உள்ளது என்பது தெரியவந்தது. இதனையடுத்து கோபிநாத், ஜாக்கி ஆகிய இருவரை கைது செய்த போலீசார் சசியை வலைவீசி தேடி வருகின்றனர். மற்றும் இருவரிடமிருந்து ₹2,20,000 பறிமுதல் செய்தனர். உள் ஒதுக்கீடு, ஜாதி சான்றிதழ் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி
அருந்ததியர் மக்கள் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை சுதேசி மில் அருகில் அருந்ததியர் மக்கள் சங்கத்தினர் சங்க பொதுச் செயலாளர் தவமணி தலைமையில் நிர்வாகிகள் முன்னிலையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் அருந்ததியர் மக்கள் திரளாக கலந்து கொண்டு அருந்ததியர் மக்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்கிட வேண்டும், சிறப்பு கூறு நிதியிலிருந்து 4.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தொகுப்பு கல்வீடுகளை அருந்ததியர் மக்களுக்கு கட்டித்தர வேண்டும், கதர் வாரியத்தில் உள்ள தோல்பொருள் சார்ந்த தொழிலை பிரித்து தமிழகத்தை போன்று தோல்பொருள் வாரியத்தை உருவாக்கிட வேண்டும், மீனவர் மற்றும் சலவை தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரணம் வழங்குவது போன்று அருந்ததியர் மக்களுக்கும் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.